ரெட்டை இலை அப்படிங்கிறதுக்கு ஒரு டயத்துல பெரும் பிடிப்பு உண்டு வடபகுதி கிராமங்கள்ல. அந்த ரெட்டை இலை வந்து இன்டாக்டா இன்னமும் அது மலர்ச்சியோட தான் இருக்கா? கம்ப்ளீட்டா கிராமங்கள்ல இருக்கு. அதாவது காரை போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வயல் நெல் வயல். அங்க நிறுத்துறேன். ஒரு புருஷன் பொண்டாட்டி நின்றுட்டு இருக்காங்க. புருஷன் கிட்ட கேட்கறேன், யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் எப்பவுமே ரெட்டையில தாங்க போட்டேன். பொண்டாட்டி எங்க அப்பா காலத்துல இருந்து நான் திமுக தான் போடுவேன். அவர் எப்போதுமே அதிமுக தான் போடுவாரு. அவருக்கு காசு கூட கொடுக்க மாட்டாங்க. எனக்கு காசு கொடுப்பாங்க. அவர் சொல்றாரு, பூத்துக்கு போன அந்த ரெட்டையிலை பார்த்தோன்னே அதை தவிர வேற எதையும் போட முடியாது. சத்தியம், இந்த வார்த்தை அப்படியே வந்து. நீங்க ரெட்டையில தானா? நான் ரெட்டையில தான் சார். நான் ஆரம்பத்துல இருந்து ரெட்டையில தான் போடுவேன். ஆரம்பத்துல இருந்து ரெட்டையில தான் போடுவோம். நம்மளுக்கு வேற எதுவும் எனக்கு போறதுக்கு கை வராது, பணம் விட கூட வராது. காசு கொடுத்தா கூட வராது. அவங்களுக்கு சூரியங்கத்திலாம் காசு கொடுத்தாங்கன்னா இவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்களா? ஏடிஎம்கே விட்டு நிறைய தலைவர்கள் எல்லாமே வெளியில போயிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே எதுவுமே இல்லாம அந்த கூடாரமே காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாக்கப்படுதுல. அந்த தோற்றத்துக்கும் இப்ப நீங்க பார்க்கிற கலை யதார்த்தத்துக்குமான வித்தியாசம் இந்த என்ன? கேள்வியை நான் மக்கள் கிட்ட கேட்டேன். அதிமுக காணாம போயிடுச்சுன்றாங்க அப்படின்னு யார் சொன்னதுங்க உங்களுக்கு? அதிமுக ஒரே பிளவு ஏற்பட்டிருக்குது, சரியில்லை, அது இதுன்றாங்க. எப்படி அவங்க சொல்லி வேண்டியதானே அவங்க இஷ்டத்துக்கு. இன்னும் அம்மாக்காக தான் ஓட்டு போடுறீங்களா இல்ல எடப்பாடியார்? அம்மாவுக்கு போடுற எடப்பாடியாருக்கு பாட்டுது அவரு தான். நீங்கக்கா? நாங்களாதான் அதிமுக தானா? யார் போயிட்டாங்க வெளில? வட மாவட்டங்கள்ல இருந்து முக்கியமான தலைவர்கள் யாரு அதிமுக விட்டு வெளில போனாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. சரியான அப்சர்வேஷன். நமக்கெல்லாம் பிடிபடாத ஒரு அப்சர்வேஷன். ஓபிஎஸ் அவங்களுக்கு பத்தியெல்லாம் எதுவும் ஓட்டு கிடையாது. ஏரியாவுல அவங்க பக்கத்துல என்ன இருக்கோ என்ன அவங்க மாவட்டத்துல இந்த நம்ம பக்கம்லாம் சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. இந்த டிடிவி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், யாருமே வட மாவட்டம் சம்பந்தப்பட்டவர்கள் கிடையாது. இப்ப அவங்க போனனால ஒரு குன்றுமணி அளவுக்கு கூட வட தமிழகத்துல எந்த பாதிப்பும் ஏற்பட போறதே கிடையாது. அப்படிங்கிறப்போ இவங்க இல்லைங்கிறதுடைய இம்பாக்ட் வட தமிழகத்துல 0. சாதாரண ஒரு கிராமவாசி அதை சுட்டி காட்டுறாரு.